ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்குறது பர்சனல் லோனை எப்படி அப்ளை பண்ணலாம் போகிறது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பர்சனல் லோனு விஷயமாக எது கேட்கணும் கமெண்ட் பண்ணி கேளுங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் எம்பாக்கெட் இன்ஸ்டாட் லோன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு கீழே உள்ள ரேட் திஸ் ஆப்பை பார்த்தீங்கன்னா அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டு மந்த்லி இஎம்ஐ ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டும் போட்டுக்கோம். வாங்க ஆப்புக்குள்ளே போவோம். ஆப்புக்குள்ளே போயிட்டு கெட் ஸ்டார்ட் கொடுங்க. அப்புறம் உள்ளே போனோடனே கேமரா நோட்டிஃபிகேஷன், பர்சனல் இன்ஃபோ, மைக்ரோஃபோன், சோஷியல் இன்ஃபர்மேஷன், சோஷியல் அக்கௌண்ட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். அதை கொடுத்து கண்டினியூ கொடுத்த பிறகு எம்பாக்கெட் நோட்டிஃபிகேஷனை அலோவ் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை லாகின் பண்ணி வைங்க. லாகின் பண்ண பிறகு உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி வந்தோடனே ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிமெயிலில் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் gmail.com சூஸ் பண்ண பிறகு தமிழாக இங்கிலீஷாக லாங்குவேஜ் வரும். அதர் லாங்குவேஜ் இருக்கும். அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ண பிறகு ஐஎம் ஸ்டூடெண்ட், சேலரி, எம்ப்ளாயி, ஐஎம் செல்ஃப் இதை ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோன்னே தேங்க்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஒன்று ஒன்றா கேட்பாங்க. அதை கம்ப்ளீட் ப்ரொஃபைலில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. முதல் இன்ஃபர்மேஷன் கேஒய்சி இன்ஃபர்மேஷன் அது ஏற்கனவே கொடுத்தாச்சு. பர்சனல் இன்ஃபர்மேஷன் போவோம். பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுத்து வீடியோ கேஎஸ்சி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேன் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். கொடுத்த பிறகு உங்கள் ஃபஸ்ட்டு நேமு, அதுக்கப்புறம் உங்கள் லாஸ்ட்டு நேமை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் மெயிலாக ஃபீமேலாக கேட்கும். மெயிலு நான் மெயிலும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி என்னன்னு உங்கள் சாய்ஸு. அதுக்கப்புறம் மேரேஜா சிங்கிளா, நான் சிங்கிளு, நீங்கள் எப்படியோ அது உங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸு எஸ்ஆர் நோ, வாட்ஸ்அப்புக்கு தான் அந்த நம்பர் வரும். அதனால் எஸ்ஸு கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் கீழே உள்ள திரும்ப அதே இப்போ மேலே என்ன அட்ரஸ் பார்த்தீங்களோ அதே அட்ரஸ் கீழே போட்டுருங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனாக அதையும் கொடுத்துக்கோங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கண்டினியூ கொடுத்த பிறகு உங்கள் ஃபோட்டோ கேட்கும். அதை நீங்கள் செல்ஃபி எடுத்துருங்க. நேச்சுரலாக இருக்க ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டு நம்பரு, ஐஎஃப்சி கோடு எல்லாம் இருக்கும்ல, அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க வைங்களேன், உங்களுக்கு 20,000 லோன் அப்ரூவ்ட் ஆயிரும். கன்க்ராச்சுலேஷன்.